இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் திருமணம் போன்ற நல்ல நிகழ்வுகளை நடத்தும் பொழுது நாள் பார்ப்பதுண்டு. இது நல்ல நாளா என்பது கேலண்டர்ல போய் நாள் காட்டியில நல்ல நாளா அல்லது நல்ல நேரமா என்று பார்த்து தங்களுடைய நல்ல விசேஷங்களை செய்வாங்க. திருமணம் போன்ற நல்ல விசேஷங்களை ஏற்படுத்துவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து வெள்ளி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான். பாருங்க, நாளும் நிமித்தமும் பார்த்து நம்ம நல்ல நாளாய் நல்ல நேரமா என்று பார்த்து ஒரு நல்ல காரியத்தை செய்வது என்பது தேவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணும் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உண்டு பண்ணின எல்லா நாளும் நல்ல நாள் தான். ஆனா நம்ம நாள் காட்டில கேலண்டர்ல போயிட்டு இது நல்ல நேரமா நல்ல நாளா என்று பார்த்து செய்வது தேவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணும். நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்க வேண்டும் என்று ஒரு திருமணத்துல 2 பேரும் இணைத்து அவங்க ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று ஒழுங்கு செய்கிறோம். ஆனால் அது அவர்களுக்கு தேவ கோபம் அந்த திருமணத்துல வராதபடி பார்த்து கொள்வது நம்மீது விழுந்த கடமை. கிறிஸ்தவ பெற்றோர்கள் இதை அதிகமாக கவனிக்க வேண்டும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க நல்ல வரன் பார்க்குறீங்க, தவறே கிடையாது. நமக்கு வசதியான நாளாய் என்பதை பார்ப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் நல்ல நாளாய் நல்ல நேரமா என்று பார்ப்பது வேதத்துக்கு முரணான ஒரு காரியம், கர்த்தர் கோபப்படுகிற ஒரு காரியம். ஆகவே தயவு செய்து அந்த பாவத்திலிருந்து நம்ம மனம் திரும்புவோம், தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம், பரலோகத்தை சுதந்தரிப்போம். God bless you.